கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தியான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ள சகல மனித ஜீவனும் இந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய அறைகூவலாய் இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற பொழுது என்ன உண்டாகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை கிரேக்க மொழியிலே சோசோ என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் பதம், உன்னை எந்த நிலைமையிலிருந்தும் அவராலே விடுவிக்க முடியும், உன்னை காப்பாற்ற முடியும், உன்னை சுகமாக்க முடியும், உன்னை மேன்மைப்படுத்த முடியும், உன் தேவைகளை சந்திக்க முடியும் என்று சொல்லி முழுமையான ஒரு அர்த்தத்தை அது சொல்லுகிறது. எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும் என்று ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மகிமையின் ராஜா, மாறாதவர், இரட்சகர், திரியேக தேவன், மகிமையின் கர்த்தர், நியாயாதிபதி, உன்னதமானவர், அதிசயங்களை செய்கிறவர், பரிசுத்தர் அவரே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? தம் பிள்ளைகளை பார்த்து, சபையை பார்த்து சொல்கிறாரு. ஏன் அந்த காரணத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? அவர் தான் அவ்வளோ வல்லமையுடனும் பராக்கிரமத்துடனும் மகிமையுடனும் மாட்சிமையுடனும் ரட்சிக்கிறவராய், உன்னை விடுவிக்கிறவராய், சுகமாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் மகிமையிலும் அதிகாரத்தில் நான் இருக்கிறபடினால் என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய வாழ்விலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எது மேலே கவனத்தை வைத்திருக்கிறீர்கள்? வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? வேர் இஸ் யுவர் ஃபோக்கஸ் டுடே? நீங்கள் எது மேலே உங்கள் கவனத்தை நீங்கள் முழுமையாய் ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள்? ஒருவேளை உலகத்தின் மேலோ, அல்லது தேவன் மேலேயோ, அல்லது மனுஷ வார்த்தைகள் மேலேயோ, அல்லது அழிவில்லாத வாக்குத்தத்தமான கர்த்தருடைய வார்த்தைகள் மேலே உங்களுடைய மனதை வைத்திருக்கிறீர்களா? இல்லை காலத்தின் மேலே, ஐயோ காலெல்லாம் கடந்து போயிடுச்சே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? காலத்தின் கடந்த யெகோவா தேவனாகி கர்த்தர் இயேசு ராஜா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். காலம்லாம் அவருக்கு பெருசே இல்லை. சகோதரிங்க சொன்னாங்க, லாசரு மரித்து போயிருந்தப்ப சகோதரி சொன்ன, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சே நாருமே என்று அவள் சொன்னான். இன்னொரு அம்மா 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இயேசுவை உடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று ஓடி வந்தால். காலங்கள் அவருக்கு பெரியதில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் காலெல்லாம் போயிடுச்சே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்க, கடந்து போயிட்டு என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அவரை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போனதையும் திருப்பி தருவார். உங்களுக்கு வர வேண்டியதையும் கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வைராக்கிய வாஞ்சை பாராட்டி அந்த தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதாய் அவரை நோக்கி பாருங்க. எஸ்தர் ஒரு நல்ல உதாரணம். தன் வாழ்வை அவள் நான் மரித்தாலும் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் துணிந்து தேவனுடைய ஜனங்கள் நிமித்தமாய் தேவனை நோக்கி பார்த்தவளாய் அந்த அரண்மனைக்குள்ளே, அந்த ராஜ மாடத்துக்குள்ளே அவள் கடந்து போனாலே. இன்றைக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு வைராக்கிய வாஞ்சை வர வேண்டும். இன்றைக்கு நாம் ஏனோ தானோ என்று சொல்லி அக்கறை இல்லாதவர்களாய் ஒரு மேல் மேய்ச்சல் போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையோ கிறிஸ்துவ ஜீவமோ இருந்துவிடக்கூடாது. உறுதியாய் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை போல வைராக்கிய வாஞ்சை பாராட்டி உண்மையும் உத்தமமாய் அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் புயலை பார்த்து பயப்படுறீங்களா? அலைகளை பார்த்து பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அவரை பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. புயலையும் அடக்க வல்லவர் அங்கே இருக்கிறார். உனக்காக செங்கொடலை பிரிக்கணுன்னாலும் பிரிப்பதற்கு அந்த வல்லமை உள்ள அந்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர், வல்லமை உள்ள கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவர் சொல்லார், என்னை நோக்கி பாரு,
உனக்காக செங்கடலை வற்ற செய்யணுமா? செங்கடல் மாதிரி சூழ்நிலைகளை வற்றி போகும்படி செய்யணுமா? என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலையை பார்க்காத, வாழ்க்கையில் அலையை பார்க்காத, அந்த அலைகளை அடக்கி போடுகிறவரை பார். பேதுரு அலையை பார்த்து கடலில் முழுகுவதற்கு போயிட்டான். நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய சூழ்நிலை ஐயோ மோசமாக இருக்கிறது என்று சூழ்நிலையை பார்க்கிறீர்களா? சூழ்நிலையை பார்க்காதீங்கள். எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற அந்த சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனை எல்ஷடாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள இயேசு ராஜாவை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷங்களை பார்க்காதீங்க, மனுஷ பலத்தை பார்க்காதீங்க, தேவனுடைய பலத்தை பாருங்கள். அல்லேலூயா. அப்படியே மகிமையை பாருங்கள், அப்படியே மகத்துவத்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அதிகாரத்தை பாருங்கள். மனித அதிகாரத்தை பார்த்து பயந்துராதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அதிகாரம் மகா பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. உடைய வியாதிகளை பார்த்து பயப்பட்டீங்களா? மரணத்தை ஜெயித்தவர் இங்கே இருக்கிறார். யாருமே இல்லை. அந்த நாயின் ஊருக்கு அவர் கடந்து போன பொழுது அந்த விதவை தாய் தன் மகனை பாடையில் கொண்டு போனார். இயேசு அந்த பாடையை தொட்டார். மரணத்தையே ஜெயித்தவர் இங்கே இருக்கிறார். அவர் சொல்றார், என்னை நோக்கி பார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். I will do everything for you. Look unto me. ஏசப்பா சொல்கிறார், என்னை நோக்கி பார். வியாதியை பார்த்து பயப்படாத, ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாத, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். அந்த சிலுவையை நோக்கி பார். அந்த சிலுவையில் நான் உனக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:5 விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. அந்த முக வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. உங்கள் சூழ்நிலை, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய குடும்ப நிலைமைகள், அவைகளை தாண்டி இயேசு ராஜாவை தலை நிமிர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். தைரியமாய் பாருங்கள். சும்மா பார்க்கக்கூடாது, டெம்பரவரி ரிலீஃபுக்காக பார்க்கக்கூடாது. வைராக்கிய வாஞ்சை பாராட்டி உண்மையாய் நீ கர்த்தரை வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் தேடுகளுக்கு அவர் நன்மை வழங்காதிரார். நீ உத்தமமாய் உண்மையாய் தேடுகிறவனுக்கு கர்த்தர் நன்மை வழங்குகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் தேவனை நோக்கி பார்க்க போகிறேன். அல்லேலூயா. மனிதர்களை அல்ல, உலகத்தை அல்ல, தோல்விகளை அல்ல, மனிதர் சொல்லுகிற வார்த்தைகளை அல்ல, அந்த அழிவில்லாத அந்த ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சமூகத்தையும் அந்த பரலோக தேவனை நோக்கி நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி உறுதியாய் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க. ஜெயத்தை கொண்டாட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.